Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Music the Hope Riser prose ஓட important question and answer. First, Music the Hope Riser இதனுடைய ஆத்தர் யாரு? ஆத்தர்னு சொல்ல முடியாது. இதுல யாரோட ஸ்பீச்சை கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தா டாக்டர் கால் பால்நாக் அவரோட ஸ்பீச் தான் இந்த ப்ரோஸ்ல கொடுத்திருக்காங்க. டாக்டர் கால் பால்நாக் யாரு அப்படினா அவர் ஒரு பியானிஸ்ட். அது மட்டும் இல்லாம போஸ்டன் கன்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு இதோட மியூசிக் டிவிஷனோட டைரக்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த இடத்துல எப்போ டாக்டர் கால் பால்நாக் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வெல்கம் அட்ரஸ் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால் போஸ்டன் அப்படின்ற இடத்துல செப்டம்பர் 1, 2004 அன்னைக்கு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிரீக்ஸ் மியூசிக்கை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூசிக்கும் அஸ்ட்ரானமியும் ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது மியூசிக் அண்ட் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமிக்கும் மியூசிக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்ட்ரானமின்றது அப்சர்வபிள் பெர்மனண்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக்ன்றது இன்விசிபிள் இன்டர்னல் அண்ட் ஹிடன் ஆப்ஜெக்ட். அதாவது அஸ்ட்ரானமின்றது வெளியில் புலப்படுற மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற பெர்மனண்ட்டான ஒன்று. மியூசிக்ன்றது நமக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒன்று. டாக்டர் கால் பால்நாக் அவர் என்னவாக விரும்பினார் அப்படின்னா அவர் ஒரு மியூசிஷியனாக விரும்பினார். ஆனால் அவரோட பேரண்ட்ஸ் அவர் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு ரிசர்ச் கெமிஸ்டாவோ இல்லை ஒரு இன்ஜினியராகவோ ஆகணும்னு விருப்பப்பட்டாங்க. குவார்டட் ஃபார் த எண்ட் ஆஃப் டைம் இதை கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஆலிவர் மெசைன்றவர் தான் இதை கம்போஸ் பண்ணார். அவர் அந்த நாசி கேம்பில் இருக்கும்போது தான் இதை கம்போஸ் பண்ணார். ஆக்சுவலாக குவார்டட் அப்படின்னா என்னென்னா 4 பாடகர்களோ இல்லை ஒரு 4 மியூசிஷியனோ சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் குவார்டட். ரெப்பர்ட்வேர் அப்படின்னா என்னென்னா ஒரு பெர்ஃபார்மர் அவருக்கு தெரிஞ்ச எல்லா நாடகங்கள் இல்லை பாடல்கள் அவருக்கு வாசிக்க தெரிஞ்ச மியூசிக்ஸ் இது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் தான் ரெப்பர்ட்வேர். செப்டம்பர் 11, 2001 இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அமெரிக்கர்கள் என்ன பாடினாங்க அப்படின்னா We shall overcome அப்புறம் அமெரிக்கா த பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. இந்த We shall overcome அது எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்க, எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா சார்லஸ் டின்லைஸ் கோஸ்பல் சாங்கான ஐ வில் ஓவர்கம் சம்டே அப்படின்லேருந்து எடுத்தது தான். அதே மாதிரி அமெரிக்கா த பியூட்டிஃபுல் அப்படின்ற சாங் யாரால் அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா கை கேரவன், சிண்டி கேரவன் அண்ட் இன்னும் சிலரால் அடாப்ட் பண்ணப்பட்டது. ஹூப்ஸ் அப்படின்னா என்னென்னா இது ஜஸ்ட் ஒரு பேஸ்கெட் பால் ரிங் தான். அதாவது இந்த பேஸ்கெட் பால் ரிங்கு உள்ள பிளேயர்ஸ் பால் போட்டு அது மூலமாக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்க்ராபிள் அப்படின்றதும் ஒரு கேம் தான். அது ஆக்சுவலாக ஒரு போர்டில் விளையாடுற கேம். அந்த போர்டில் நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ஸ்க்ராபிள். அடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஜுபின் மேத்தான்றவர் ராயல் பில்ஹார்மோனிக்கோட மியூசிக் டைரக்டராக 1978 1991 வரைக்கும் இருந்தார். இவர் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் ராயல் பில்ஹார்மோனிக். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நம்ம இளையராஜா சார் தான் ராயல் பில்ஹார்மோனிக்காக ஒரு சிம்ஃபனி கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஏஷியன். நம்ம இந்திய அரசோட 3வது மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருதை 2010 இளையராஜா சாருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஜோஹன்னஸ் பிராம்ஸ்ன்றவர் ஜெர்மன் ரெக்வேத்தை 1865 1868 இடைப்பட்ட பீரியடில் கம்போஸ் பண்ணார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.